சரி, இல்லை ஏதாவது உங்களை டிஃப்ரென்ஸ் கேட்டாலும் சரி, இந்த டிஃப்ரென்ஸ் சொன்னீங்கன்னாவே ஆல்மோஸ்ட் இனஃப். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் என்னங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். ஒவ்வொரு கமெண்ட் 11Gயோட அடிஷ்னல் கமெண்ட்டும் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இது 11Gயோட ஃபீச்சர்ஸ். ஃபஸ்ட்டு கமெண்ட், ஃபஸ்ட்டு ஃபீச்சர் என்னங்கிறது இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃபீச்சர் வந்து இன்விசிபிள் இண்டெக்ஸ். ஸோ இந்த இன்விசிபிள் இண்டெக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நம்ம இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் ஆகிடுச்சு. அதில் ஏங்கிற ஒரு நம்பர் இருக்குது, பிங்கிற ஒரு வேர்க்கர் டு டேட்டா டைப்போட 2 காலம் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வேல்யூஸ் வந்து அனானிமஸ் பிளாக் மூலமாக இன்சர்ட் பண்ணுறேன். ஒரு 1 lakh ரெக்கார்ட்ஸ். ஸோ இன்சர்ட் ஆகிடுச்சு 1 lakh ரெக்கார்ட்ஸு. இப்போது இந்த 1 lakh ரெக்கார்ட்ஸ்க்கு நான் ஒரு 1 lakh ரெக்கார்ட்ஸ் இருக்குதாங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணிடுறேன். ஸோ 1 lakh ரெக்கார்ட்ஸ் இருக்குது. இப்போது இந்த 1 lakh ரெக்கார்ட்ஸை நார்மலாக இண்டெக்ஸை க்ரியேட் பண்ணாமல் இருந்தேன்னா சர்ச் பண்ணும்போது எப்படி வருதுங்கிறத பாருங்கள். இது எக்ஸ்பிளைன் பிளான். எக்ஸ்பிளைன் பிளான் எதுக்குன்னா, ஒரு கொரியோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அது எவ்வளோ டைம் யூஸ் பண்ணுது, எவ்வளோ எலாப்ஸ் டைம் இருக்குதுன்னு செக் பண்ணுறதுக்கு தான் எக்ஸ்பிளைன் பிளான் போகும். ஸோ எக்ஸ்பிளைன் பிளான் யூஸ் பண்ணுறதுக்கு எக்ஸ்பிளைன் பிளான் ஃபார்ன்னு போட்டுட்டு அந்த கொரியை முன்னாடி யூஸ் பண்ணிங்கன்னா போதும். ஸோ இப்போ எக்ஸ்பிளைன்டுன்னு வந்துருச்சு. அடுத்தது அதை டிஸ்பிளே பண்ணுறதுக்காக இந்த கமாண்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பிளைன் பிளானோட காஸ்ட்டு 104 இருக்குது. காஸ்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ காஸ்ட் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக இருக்கோ அப்போ பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ரோக்ராம். ஸோ இப்போது ஒரு இண்டெக்ஸ் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ விசிபிளுங்கிற கமெண்டை எண்ட் ஆஃப் த லைனில் யூஸ் பண்ணோம். அதுக்கு முன்னாடி இருக்கிறது வரைக்கும் ஒரு நார்மல் இண்டெக்ஸோட சிண்டெக்ஸ். க்ரியேட் இண்டெக்ஸ், இண்டெக்ஸ் நேம், ஆன் டேபிள் நேம், அந்த காலம் நேம். இது நார்மல் இண்டெக்ஸ் க்ரியேட் பண்ணுற சிண்டெக்ஸ். ஸோ அந்த எண்ட் ஆஃப் த லைனில் விசிபிள் ஆர் இன்விசிபிள் கொடுத்துட்டிங்கன்னா போதும், இந்த இன்விசிபிள் இண்டெக்ஸ் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ இப்போது எக்ஸ்பிளைன் பிளான் நான் பார்க்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காஸ்ட் பாருங்கள் ஃபுல்லாக ரெடியூஸ் ஆகிருக்கு. ஸோ காஸ்ட் வந்து 2க்கு வந்துருச்சு. 104லேருந்து 2க்கு ரெடியூஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ இண்டெக்ஸ் வந்து அந்த காலமில் இருக்குதுன்னு நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது இப்போ அந்த இண்டெக்ஸை இன்விசிபிளாக மாற்றுறேன். இன்விசிபிள்னால் சுவிட்ச் ஆஃப் மாதிரி, சுவிட்ச் ஆஃப் சுவிட்ச் ஆன் மாதிரி தான். ஸோ இப்போ இன்விசிபிள் மோடுக்கு மாற்றிட்டேன். இப்போது சேம் அதே எக்ஸ்பிளைன் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ இங்கே பாருங்கள் காஸ்ட் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போது இண்டெக்ஸ் வந்து ஆஃப் மோடில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த கமெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவீங்கன்னா, ஒரு டேபிளில் ஒரு காலமில் இண்டெக்ஸ் க்ரியேட் பண்ணி இப்போ அந்த இண்டெக்ஸ் க்ரியேட் பண்ண காலமுக்கு டிஎம்எல் ஏதாவது பண்ண போகிறீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரொம்ப அடிவாகும். ஸோ அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த இண்டெக்ஸை ட்ராப் பண்ணுவீங்க. ஸோ அந்த இண்டெக்ஸை நீங்கள் ட்ராப் பண்ணுவீங்க. ட்ராப் பண்ணிவிட்டு டிஎம்எல் பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை க்ரியேட் பண்ணுவீங்க. ஸோ அப்படி பண்ணுறதுக்கு பதிலாக இன்விசிபிள் விசிபிள்ன்ற இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் சுவிட்ச் ஆஃப் சுவிட்ச் ஆன் மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் சிம்பிளாக ஒர்க் பண்ணலாம். ஸோ இது இன்விசிபிள் இண்டெக்ஸ். ஸோ அடுத்த கமாண்ட் SQL Result Cache. இது எதுக்காகனா, பொதுவாக நீங்கள் ஒரு கொரியை எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா அது போய்ட்டு டிபியில் ஹிட் பண்ணி SQL இன்ஜின் மூலமாக அந்த டேட்டா அவுட்புட்டை எடுத்துகிட்டு வரும். மறுபடியும் சேம் அதே கொரியை எக்ஸிக்யூட் பண்ணிங்கனாலும் போய்ட்டு டிபியில் ஹிட் பண்ணி தான் அந்த டேட்டாவை மறுபடியும் எக்ஸிக்யூட் பண்ணி எடுத்துகிட்டு வரும். ஆனால் இந்த 11Gயில் இந்த SQL Result Cache என்ன பண்ணோன்னா, ஃபஸ்ட் டைம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது மட்டும் டிபியில் போய்ட்டு ஹிட் பண்ணி அந்த ரிசல்ட்டை எடுத்துகிட்டு வந்து இந்த கேஷ் மெமரியில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். அதாவது லாஸ்ட்டாக யூஸ் பண்ண அந்த கொரியோட ரிசல்ட்டை இந்த கேட்சில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். மறுபடியும் அதே சேம் கொரியை எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா போயிட்டு டிபியில் ஹிட் பண்ணி டேட்டாவை எடுத்துகிட்டு வராமல் இந்த கேட்ச் மெமரியிலேருந்து டேட்டாவை எடுத்துகிட்டு வரும். ஸோ டிபி பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும், உங்களுக்கு கொரி ரிசல்ட்டு ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். இது SQL Result Cache. அடுத்தது ரீட் ஒன்லி டேபிள்.
ரீட் ஒன்லி டேபிள் இருக்குன்னா இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அந்த டேபிளில் ஏதாவது டிஎம்எல் பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ நீங்கன்ட்டு இல்லை, அந்த சேம் டேபிளில் யார் வேணாலும் பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஆனால் இந்த ரீட் ஒன்லி டேபிளில் இந்த ரீட் ஒன்லிங்கிற ஒரு ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா டிஎம்எல் எதுவுமே பெர்ஃபார்ம் பண்ண முடியாது, ஜஸ்ட் ரீடு மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ இப்போ பாருங்கள், ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் ஆகிடுச்சு. அதில் வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் ஆகிடுச்சு. இப்போ செலக்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ ஒரு ரோ இன்சர்ட் ஆகிருக்கு. இப்போது இது வந்து ஆல்டர் லெவலில் தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணுவீங்க. ஸோ ஆல்டர் டேபிள் நேமு எண்ட் ஆஃப் த லைனில் ரீட் ஒன்லிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவீங்க. ஸோ இது கொடுத்துட்டிங்கன்னா டேபிள் வந்து ரீட் ஒன்லி ஆப்ஷனுக்கு மாறிடும். இப்போ வேல்யூ மறுபடியும் ஒரு டிஎம்எல் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இது வந்து வயலேட் பண்ணும். உங்களால் எந்த ஒரு அப்டேஷனோ டெலீஷனோ இன்சர்ஷனோ பண்ண முடியாது. செலக்ட் பண்ணி பார்க்குறேன், 1 ரோ மட்டும்தான் இருக்குது, ரீட் பண்ணிக்கலாம். ஸோ மறுபடியும் உங்களுக்கு அதில் ஏதாவது டிஎம்எல் பண்ணணும்னா சேம் ஆல்டர் லெவலில் எண்ட் ஆஃப் த லைனில் ரீட் ஒன்லின்னு ஒரு ஆப்ஷனை கொடுத்துட்டீங்க, ரீட் ரைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களால் இப்போ எந்த டிஎம்எல் ஆப்ரேஷன் வேணாலும் பண்ண முடியும். ஸோ டிஎம்எல் ஆகிடுச்சு. இப்போ செலக்ட் பண்ணி பார்க்குறேன், 2 ரோ செட் ஆகிருக்கு. ஸோ இதுக்காக இந்த ரீட் ஒன்லி டேபிள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது 4th ஒன், விர்ச்சுவல் காலம். ஸோ விர்ச்சுவல் காலம் எதுக்காகன்னா, நார்மலாக நீங்கள் ஒரு டேபிளில் ஒரு 3 ரோ யூஸ் பண்ணுறீங்க, அதோட கால்குலேஷனாக நீங்கள் ஒவ்வொரு டைமும் செலக்ட் கொரியில் போட்டு எடுத்து பார்ப்பீங்க. ஸோ அப்படி பண்ணாமல் இந்த விர்ச்சுவல் காலமை டேபிள் லெவல்லையே க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கால்குலேஷனை அடுத்த காலமில் ஆட்டோமேட்டிக்காக அது கால்குலேட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸோ அது எப்படிங்கிறது இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறேன். 2 காலம் நார்மலாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்டுன்னு டேபிள் நேமு, 2 காலம் எஸ்டி மார்க்ஸ் ஒன்று, எஸ்டி மேக்ஸிமம் மார்க்ஸ் ஒன்று. ஸோ அடுத்தது விர்ச்சுவல் காலம் யூஸ் பண்ணியிருக்கேன், 2 காலம். ஸோ காலமோட நேமு ST%, அதோட டேட்டா டைப் நம்பர், இது வரைக்கும் சேம் தான். இதுக்கப்புறம் ஆஸுங்கிற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல என்ன கால்குலேஷன் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்காக ST மார்க்ஸ் டிவைடட் பை ST மேக்ஸிமம் மார்க்ஸ் இன்ட்டு 100 போட்டு அதை ரவுண்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தது 2 மார்க்ஸோட டோட்டலையும் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு சம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் காலம் லெவலில் எந்த கால்குலேஷன் வேணாலும் போட்டுட்டு அதை ஒரு காலமாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டேபிள் க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் ஆகிடுச்சு. இன்சர்ட் பண்ணும்போது ஒரு கண்டிஷன், ஃபஸ்ட்டு 2 காலமோட நேமை காலம் லெவலில் க்ரியேட் பண்ணிட்டு தான் பண்ணணும். அந்த காலம் லெவலில் யூஸ் பண்ணும்போது 2 காலம் நேம் மென்ஷன் பண்ணிவிட்டு அதோட வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணணும். ஸோ வேல்யூ இன்சர்ட் பண்ணும்போது காலம் லெவலில் 2 காலம் நேம் மென்ஷன் பண்ணி அதுக்கு கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் தான் இன்சர்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிங்கன்னா தான் எக்ஸாக்டாக அதில் போய்ட்டு இன்சர்ட் ஆகும். விர்ச்சுவல் காலம் வேல்யூஸ் ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆகும். ஸோ 2 வேல்யூ இப்போ இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 3வது 4வது காலம்லாம் ஆட்டோமேட்டிக்காக கால்குலேஷன் ஆகிருக்கும். ஸோ பாருங்கள், பர்சன்டேஜ் கால்குலேட் ஆகிடுச்சு, ப்ளஸ் டோட்டல் மார்க்ஸும் ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆகிடும். ஸோ இது வந்து விர்ச்சுவல் காலம்ஸ். அடுத்த ஃபங்க்ஷன் லிஸ்டாக். லிஸ்டாக் இருக்குன்னா காலம் லெவலில் இருக்கிறத ரோ லெவலில் இருக்கிற வேல்யூஸை காலம் லெவலுக்கு மாற்றும். ஸோ அது லிஸ்டாக் ஃபங்க்ஷன். ஸோ இதோட பேசிக் சின்டாக்ஸ் இதுதான். லிஸ்டாக் மெஷர் எக்ஸ்ப்ரெஷன். ஸோ அடுத்தது டீலிமிட்டர் ஸ்ப்ளிட். ஏன்னா ரோ லெவலில் இருக்கிறது காலம் லெவல் பண்ணும்போது ஒவ்வொரு வேல்யூவையும் ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்காக என்ன டீலிமிட்டர்னு யூஸ் பண்ணணும். அடுத்தது வித்தின் குரூப் கமாண்டு, ஆர்டர் பை கிளாஸ், ஓவர் ஆஃப் கிளாஸ். ஸோ இந்த ஃபங்க்ஷன் தான். இது ஒரு அனாலிட்டிக்கல் ஃபங்க்ஷனுங்கிறதுனால ஸோ நீங்கள் ஓவர் ஆஃப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பேசிக்ஸ் பார்ப்போம். ஸோ செலக்டில் ஒரு டிபார்ட்மெண்ட் நேம் எடுத்திருக்கேன், டிபார்ட்மெண்ட் ஐடி, லிஸ்டாக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். அதில் எனக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லா நேமும் எனக்கு ஒரு ரோ வைஸாக மாற்றணும். ஸோ
ஸோ ஒரு காலமில் இருக்கிற எல்லா வேல்யூவும் எனக்கு ஒரே ரோவில் ஸ்ப்ளிட் பண்ணி வரணும். அதுக்காக ஃபஸ்ட் நேம் எடுத்துருக்கேன். இப்போ 10ங்கிற டிபார்ட்மெண்ட்டில் எத்தனை எம்ப்ளாயிஸ் இருக்காங்கங்கிறத ஒரே ரோவில் எல்லாத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணி காட்டும். ஸோ ஸ்ப்ளிட் பண்ணி காட்டுறதுக்கு கமா யூஸ் பண்ணுறேன். வித்தின் அ குரூப்பு. ஸோ ஆர்டர் பை சேலரி, குரூப் பை டிபார்ட்மெண்ட் ஐடி யூஸ் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு 10ங்கிற டிபார்ட்மெண்ட்டில் எத்தனை எம்ப்ளாயி இருக்காங்கிறத ஸ்ப்ளிட் பண்ணுவோம். அதே மாதிரி 20ல் 2 பேர் இருக்காங்க, அவங்க 2 பேர்த்தோட நேம் வரும். ஸோ இந்த மாதிரி அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற நேம்ஸ்லாம் ஸ்ப்ளிட் ஆகிடும். ஸோ அடுத்த ஃபங்க்ஷன் சீக்வன்ஸ். நீங்கள் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுற சீக்வன்ஸ்லாம் செலக்ஷன் மோடில் தான் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஆனால் இந்த 11Gயில் ஜஸ்ட்டு நீங்கள் அந்த நேமை கால் பண்ணிங்கனாலே போதும். இது ஒரு ஃபீச்சர் இந்த 11Gயில். அடுத்தது ரெகுலர் எக்ஸ்பிரஷன் கவுண்ட். ஸோ இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் கவுண்ட் இருக்குன்னா நீங்கள் பொதுவாக கவுண்ட் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் வேல்யூ மட்டும் தான் கவுண்ட் பண்ண முடியும். ஆனால் இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷனில் ஒரு லாஜிக்கான எல்லா கவுண்ட் பண்ண வேல்யூ என்ன வேணுமோ நீங்கள் கவுண்ட் பண்ணலாம். இது வித் கிளாஸ் இருக்காதுன்னா ஒரு காம்ப்ளெக்ஸான சப்குரியை சிம்பிள் ப்ரோக்ராமாக மாற்றி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு சப்குரியில் அச்சீவ் பண்ணுற டார்கெட்டை இந்த வித் கிளாஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த வித் கிளாஸ் பற்றி நீங்கள் லேர்ன் பண்ணணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏதாவது டவுட்ஸ்னால் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன்.